தேவன் போட்ட எந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை குலைந்து போகவில்லை. நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. அதை எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? அப்படி குலைந்து இருக்குமானால் நீங்க இன்னைக்கு இல்ல. இன்னைக்கும் தீபம் எரியுதா? யோசேப்பே, சில சூழ்நிலை தான் மாறிச்சு, திட்டம் மாறல. சில இட ஸ்தானம் தான் மாறிச்சு, திட்டம் மாறல. வீட்டுல இருந்து நீ இன்னைக்கு சிறைச்சாலையில இருக்கிற, திட்டம் மாறல. சில காரியங்கள் நீ போட்ட திட்டத்திற்கு கொஞ்சம் மாறுதலா இருக்கிறது. வார்த்தை கிடைத்ததும் என் லைஃப்ல இப்படி இப்படி நடக்கும், இப்படி இப்படி கொண்டு வருவாரு. யோசேப்பு அப்படிதான் நினைச்சார். அதனாலதான் ஆவேசத்துல சொல்லிட்டாரு. அப்பா கிட்ட போய் சொன்னா அப்பா அதுக்கேற்ற வழி செய்வாங்க. அண்ணமார்கள் கிட்ட சொன்னா அதுக்கேற்ற ட்ராக்ல கொண்டு போவாங்க. ஆமே, யோசேப்பு ஒரு திட்டம் வச்சுட்டா தரிசனத்தை பார்த்ததும். ஆனா யோசேப்பு போட்ட திட்டம் எல்லாம் இப்ப கொலையுது அடுத்த நாளே. ஆமே, யோசேப்புக்கு புரியல. ஆனா ஒரு நாள் வந்த போது யோசேப்பு புரிந்து கொண்டான். நான் போட்ட திட்டம் கொலைஞ்சு, அவர் போட்ட திட்டம் கொலையல. ஹல்லேலூயா. சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தை ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்ல வைக்கிறார். அவர் போட்ட திட்டம் லைஃப்ல கொலையவில்லை, அவர் போட்ட திட்டம் லைஃப்ல மாறவில்லை. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? மார்த்தாளே மரியாளே 4 நாள் ஆனாலும் அவர் போட்ட திட்டம் நிறைவேறும். மகிமைப்படுத்தவே, அவருடைய மகிமை வெளிப்படவே இந்த சம்பவம் கர்த்தர் அனுமதித்தார். மரியாள் நினைச்ச ஒரு நாள்ல வந்து மகிமை காண்பிச்சிருவார். நீ போட்ட திட்டத்தில் அல்ல, சில நீங்க போட்ட திட்டம் தான் கொலைஞ்சு. இந்த வார்த்தையை யாருக்கும் கதை பேசுகிறார். நீங்க போட்ட திட்டம் கொலைஞ்சிட்டு, அதனால அவர் போட்ட திட்டமும் நோ, நீங்க சரியான பாதையில் ட்ராக் நடந்துட்டு இருக்கீங்க.